கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 5 கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க சுத்தி பார்த்தா தெரியும், எல்லாமே குடியிருப்பா தான் இருக்கும். ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல குடியிருப்புக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு லேண்டை தான் நம்ம இந்த ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த லேண்டுக்கு பக்கத்துலயும் நல்ல ஃபெமிலியா தெரியக்கூடிய ஒரு பெரிய பிராண்டோட அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு ஃபிளாட் வாங்குற ரேட்ல அதை விட பாதி விலையில இங்க இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். ஆமாங்க, இங்க இடத்தோட தனி வீடு, அதுவும் உங்க கஸ்டமைஸுக்கு ஏத்த மாதிரி வெறும் 60 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் 1 BHK கிடையாதுங்க, 2 BHKவும் இங்க 60 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங் பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க. என்னன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1000, 1200, 1500 ரூபாய் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ கிளாம்பாக்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பக்கம் ரேட் ஹைக் ஆயிருக்கு. இந்த growth இதோட நிக்க போறது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரையும் மெட்ரோவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டோட வேல்யூ வேறு எங்கேயே போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே லேண்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ மெயினில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் உங்களால் உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியுங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்னை பின்னாடி சுற்றி தெரியுது இல்லையா, எல்லாமே குடும்பங்கள் தான் இருக்குது, குடியிருப்பு தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வில்லாவாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களாலையுமே இங்கே உடனே வீடு கட்டியும் குடியிருக்க முடியும். இந்த லேண்டை உங்களால் 2 வழியில் அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிரிட்ஜ் ஏறினீங்க அப்படின்னா சரியா ஒரு 5 கிலோமீட்டரில் உங்களால் இந்த லேண்டுக்கு வந்துக்கிற முடியும். இது இல்லாமல் மன்னிவாக்கம் இருக்கு இல்லையா? ஸோ மன்னிவாக்கத்தில் ஃபெமிலியா தெரியக்கூடிய ரூபி பில்டிங். ஸோ ரூபி பில்டிங்ல லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான லொகேஷன் தான். 2 இடத்துல இருந்துமே உங்களால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக வந்துக்கிற முடியும். இந்த லேண்ட் ஒரு 2 பேர் சூட்டபுளாக இருக்குங்க. யாருன்னா உடனே இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த லேண்ட் சூட்டபுளாக இருக்கும். இதையுமே தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, நான் ஹோல்டு பண்ணுறேன், நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில வருஷங்கள் டபுள் ட்ரிபிள் ஆகும் நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் நம்பர் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, 43 லட்சம் ரூபாயிலிருந்து இங்கே லேண்ட் அவைலபிளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 4 to 5 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் இவங்களே உங்களுக்கு உங்களோட லேண்டை செல் பண்ணி தர்றாங்க. அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு இவங்களே உங்களுக்கு செல் பண்ணி தர்றாங்க. ஸோ இன்னைக்கு தாங்க இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்களேன். ஸோ அவ்வளோ கூட்டங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இப்போ இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சேவ் டெசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கஷன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது கேட்வே ரெசிடென்ஸுக்கு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நேமுமே கேட்வே ரெசிடென்ஸ் தான். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா ஊர பக்கம்ங்க, அதாவது கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு வழி வந்துக்கலாம், அதுதான் மன்னிவாக்கம். ஸோ மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் இருக்கு இல்லையா? அந்த ரூபி பில்டிங்ல இருந்து லெஃப்ட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாம நல்ல ஒயில்டான பிளாக் டாப் ரோடும் இருக்குது. உள்ளுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி ரேரா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களால் இங்கே உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஸோ வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது பேசிக் எல்லாமே இப்போ உங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனால உடனே வீடு கட்டியும் குடியிருக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் தான் இருக்குது. சுற்றியும் குடியிருப்பு இருக்கிற காரணத்தினால ஸோ நீங்கள் தைரியமாக இங்கே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் கிளம்பாக்கம் இங்கேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மன்னிவாக்கம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ மன்னிவாக்கம் ஜங்ஷன் உங்களால் ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு, ஸோ வண்டலூர் டு மீஞ்சூர் வரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அவுட்டர் ரிங் ரோட உங்களால் ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், ஸோ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனை உங்களால் ஒரு 15 நிமிஷத்தில் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் வச்சு பாருங்களேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது. ஸோ ஓகேங்க, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ரேட் எவ்வளோப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல நீங்க ஃபிளாட் வாங்குற காசுல அதை விட பாதி விலையில உங்களால இங்கே இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். அதாவது இங்கே 60 லட்சம் ரூபாயிலிருந்து
இடத்தோட தனி வீடு, அதுவும் 2 பிஹெச்க்கு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கிற முடியும். நீங்க சொன்னீங்க அப்படின்னா இவங்களே உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா எனக்கு வீடு வேணாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் மட்டும் பாக்குறேன் அப்படின்னா இந்த 43 லட்சம் ரூபாய்க்கு இங்க நீங்க இடம் வாங்கி ஒரு 4 to 5 இயர்ஸ் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க growth இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வச்சு தான் இந்த சரௌண்டிங்கே நல்ல growth ஆச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் 1000, 1200, 1500 ரூபாய் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே ரேட் எல்லாமே கடை அப்படின்னு சொல்லி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஓப்பன் ஆயிருச்சு. இங்கே ரேட் 1200, 1500 இருந்த ரேட்டு இப்போ 3 மடங்கு அதிகமாகிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து மெட்ரோவும் வருது. ஸோ ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரையும் கவர்மெண்டே மெட்ரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெட்ரோ ஒர்க்கும் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ வாங்க ரேட்ல இருந்து ஒரு 3-4 மடங்கு நீங்க அதிகமான growth எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால இப்போ இங்கே ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது நீங்க வாங்கி ஹோல்டு பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஓகேப்பா, நான் இப்போ இடம் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 4 to 5 வருஷம் நான் ஹோல்டு பண்ணிட்டு அப்படின்ற பட்சத்தில் ஃபியூச்சர்ல நான் எப்படிப்பா விற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவங்களே உங்களுக்கு வித்தும் தர்றாங்க. அதாவது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்லயே இவங்க உங்களுக்கு சேல் பண்ணியுமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் குடியேற முடியும். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்திலும் உங்களுக்கு இந்த லேண்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரிப்பா, இங்க நான் இப்போ வீடு கட்டி குடியேறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் தேவை இல்லையா? ஸோ அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. ஸோ உங்களால கிளாம்பாக்கத்தையே 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வண்டலூரை உங்களால ஒரு 15 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். மண்டிவாக்கத்தை ஒரு 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ இங்க இல்லாத ஸ்கூல், காலேஜ் அங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல், காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வண்டலூர் டு கிளாம்பாக்கம் ரோடு எடுத்துக்கங்களேன். அந்த ரூட்ல இல்லாத ஸ்கூல், காலேஜே கிடையாது. ஸோ கிறிஸ்டன்ல இருந்து விஐடி, தாகூர் அப்படின்னு சொல்லுவேன் எக்கச்சக்கமான காலேஜஸ் அந்த ஒரே ரூட்ல இருக்குது. ஸோ தாண்டி இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வேலமான ஸ்கூல் இருக்குது. அவ்வளோதாங்க. நீங்க ரூபி பில்டிங்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 ஸ்கூலை தாண்டி தான் இங்க வர மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் உங்க பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க வாங்க வர்றீங்க இல்ல பார்க்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் மேனேஜ்மெண்ட் தராங்க. அதாவது ஸ்கிரீன் ஒர்க் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே உங்க வீட்டுக்கு உங்க பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, சோ வீடியோ பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட அமீர். டாடா, பை பை, see you.